வெங்கட் நடராஜன் வாதத்தை துவக்கி வைப்பார். வணக்கம். சார்ல்ஸ்டன் நகருக்கு வருகை தந்திருக்கும் தமிழ் விரும்பிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். கற்க கற்க கள்ளம் கற்க கள்ளம் கற்ற உள்ளமெல்லாம் மாட்டிக்கொள்ளும் அரண். இதை கேட்டிங்கன்னா இது ஒரு திருக்குறளோ இல்லை ஒரு சங்க இலக்கியமோ கிடையாது. இது சமீபத்தில் திரைப்படத்தில் வந்திருக்கிற ஒரு பாடல். இதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. இந்த பாட்டை கேட்டுட்டு ஒரு மாணவன் என்கிட்ட கேட்டான், இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு தமிழில் சொன்னேன். அவனுக்கு புரியல. சரின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொன்னேன், ரெண்டும் கலந்து சொன்னேன். புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னான். சரிடா தம்பி, உனக்கு என்ன புரிஞ்சுது, முடிஞ்ச வரைக்கும் தமிழில் சொல்லு அப்படின்னு சொன்னேன். அவன் சொல்கிறான், ஒருத்தன் கிரைம் பண்ண பண்ண பேட் கை ஆகிடுவான், பேட் கை ஆகிட்டான்னா போலீஸில் மாட்டிக்குவான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டிங்கன்னா இதில் எத்தனை சதவீதம் தமிழ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 20% இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்கும். இதுதான் இன்றைய மாணவர்களின் நிலை. மாணவர்கள் தான் எதிர்கால பொதுமக்கள். இப்படி தான் அவர்கள் தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? அதாவது பொதுமக்கள் தமிழை வாழ வைத்தார்கள். எப்பொழுது? அந்த காலத்தில் இல்லை சங்க காலத்தில் வாழ வைத்தார்கள். பெண்கள் வயலுக்கு போனாங்க, நாற்று நட்டாங்க, களை எடுத்தாங்க. ஆண்கள் வேலை செஞ்சாங்க. அப்புறம் கல் குடித்தான், அப்புறம் நாடகம் பார்த்தாங்க, தெருக்கூத்து பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ தமிழை சிதைக்க வேண்டிய ஒரு அவசியமோ ஆங்கிலத்தில் பேச வேண்டிய ஒரு உந்துதலோ இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டம் அப்படி இல்லை. அன்னைக்கு சிட்டி பேங்க் ஒரு கால் பண்ணுறேன். ஹலோ, வெல்கம் டு சிட்டி பேங்க் கஸ்டமர் சர்வீஸ் சென்டர். திஸ் இஸ் ஸ்டெஃபனி ஸ்பீக்கிங். ஹவு மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு ஒரு குரல் வருது. கேட்டால் வெள்ளைக்காரி மாதிரி. பார்த்தீங்கன்னா இது வெள்ளைக்காரியோ இல்லை ஸ்டெஃபனியோ கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற தமிழ் பெண் கண்ணம்மா. இதுதான் உண்மை. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வேரிங் மல்டிபிள் ஹேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கண்ணம்மாள் பணி நிமித்தமாக அலுவலகம் செல்லும் பொழுது தமிழ் தொப்பியை அணிகிறாள். அதில் தவறு இல்லை. பொருளாதாரத்திற்கு முன்னேற்றத்துக்கு எல்லாம் உதவுகிறது. அதே பெண் வெளியில் வரும் பொழுது அதாவது ஆங்கில தொப்பியை அணிகிறாள். இப்பொழுது தமிழ் தொப்பியை அணிய வேண்டும் அல்லவா? அது கிடையாது. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடைக்காரன் இருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு, ஹே மேன், அந்த ஃப்ரூட் நோ, அந்த ரெட் கலர் ஃப்ரூட் என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், இது 40 rupees மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் இங்கிலீஷ் பேசுகிறாராம். இப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் படித்தவன் படிக்காதவன் எல்லாமே ஆங்கிலம் பேசுகிறாங்க, இல்லை தமிழை சிதைச்சு தான் பேசுகிறாங்க. இப்படி தான் தமிழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்கிறது எழுதுறது அதுதான் MBA PhD எல்லாமே அப்படி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வந்தது சமீபத்தில். அந்த முதலிடம் வாங்கின மாணவிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. ஹே ரேகா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ காட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். வாவ், வண்டர்ஃபுல். நம்ம ஸ்கூல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது பெருமையான விஷயம். தமிழ், இங்கிலீஷ், வரலாறு எல்லாம் எவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டோட்டல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு டோட்டல் போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா டோட்டல் உதைக்குது. என்னடா ஒன்று உதைக்குதுன்னு பார்த்தா அப்போ தான் தமிழ் சப்ஜெக்ட் ஞாபகம் வருது. ஓஹோ, தமிழாக இருக்கும் போல் இருக்கு இந்த கூட்டத்துக்கு, அதுதான் உதைக்குதுன்னு ஒரு முடிவு போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பத்திரிகை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் ஒசூரை சேர்ந்த மாணவி ரேகா முதலிடம், கணிதத்தில் இவ்வளவு மதிப்பெண், மொத்த மதிப்பெண் இவ்வளவு, இப்படி தான் எழுதுறான். அதாவது தேர்வு, முதலிடம், மதிப்பெண், மாணவி, பள்ளி, கல்லூரி, இதெல்லாம் பழக்கத்திலே இல்லாத வார்த்தைகள். ஆனால் ஊடகங்கள் அதை இன்னும் செய்து கொண்டு தான் இருக்கின்றன என்பது உண்மை. ஐயா, நம்பர் 1 நாளிதழிலிருந்து போட்டுருவாங்க, வெளியர் தமிழ்ந்து போட்டுக்குவாங்க, வருஷந்தோறும் தமிழறிஞர்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. இன்னைக்கும் கோர்ட்டு, ஜெயிலு, ஆஸ்பத்திரிலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. பத்திரிகை பெயர் ஜனசதி வேணா போட்டு பார்த்துக்கோங்க. இது ஒரு விளம்பர உத்தி. அது மக்களை சேர வேண்டும் என்பதற்கான ஒரு வியாபார நோக்கமே தவிர உண்மையில் தமிழை அவை வளர்த்து கொண்டுதான் இருக்கின்றன. பார்த்தீங்கன்னா பள்ளி பார்த்தா அடுத்து கல்லூரி வாங்க. நான் கல்லூரியில் படிக்கும்போது கொஞ்சம் விளையாட்டா பேசணும்னு வச்சுக்கோங்க. ஹோய் வெங்கட் ஓட்டுறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தானே ஓட்ட தெரியும், இது என்ன சொல்றாங்க புரியாது. அதே கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியா போயிட்டு வரும்போது கலாய்க்கிறான் அப்படின்னு ஒரு புது வார்த்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்படி தமிழை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கலாய்க்கிறான், மொக்க போடுறான், கடலை போடுறான், நூல் போடுறான்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைய இளைஞர்கள். தவறான பாதைகள். இதுதாங்க தமிழின் நிலை. இவ்வளோ ஏங்க நீங்கள் இப்போ FETNA.org போய் பாருங்க.
அருவி அப்படின்னு சொல்லிட்டு அருமையான 2 காலாண்டு இதழ்கள் படித்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கின்ற ஒரு சிறந்த தமிழ்னே சொல்லலாம். ஊடகங்கள், அதாவது இணையதளங்கள், அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்போ சிறப்பான தமிழை செய்து கொண்டு தான் இருக்கின்றன. அதாவது இன்னொரு இது பார்த்தேன், யூடியூப்ல ஒரு வீடியோ. இங்கே அமெரிக்காவில் செட்டிலான ஒருத்தர் பேட்டி கொடுத்தேன். அவ்வளோ அழகான தமிழ் பேசுகிறாரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம எதிரணியில் இருக்கிற பழமை பேசி. அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தமிழ் அவர் வந்துருக்காரு. அவ்வளோ சிறப்பான பணியை ஊடகங்கள் செஞ்சுருக்காங்க. நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். யோசிச்சு பார்த்தேன், இந்த தலைப்பு ஏன் ஆங்கிலத்தை சிதையாமல் காப்பது பொதுமக்களா ஊடகங்களான்னு வைக்கலாம்னு யோசிச்சு பார்த்தேன். அதில் யாருக்குமே சந்தேகம் கிடையாது போல, அது பொதுமக்கள் தான். அதுவும் நம் தமிழர்கள் ஆங்கிலத்தை அவ்வளோ சரளமாக பேசுவார்கள், ஆங்கிலேயர்களே மிஞ்சி விடுவார்கள். அதுதான் உண்மை. ஆனால் தமிழில் மட்டும் ஒரு சின்ன சந்தேகம், இதை காப்பாற்றது யாருன்னு. இப்போ சொல்கிறேன், எல்லளவும் சந்தேகம் கிடையாது. தமிழை சிதையாமல் பாதுகாப்பது ஊடகங்களே, பேணி பாதுகாப்பது ஊடகங்கள், மென்மேலும் வளர்ப்பது ஊடகங்கள், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது ஊடகங்களே என்று கூறி முடிக்கிறேன். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இந்த பாட்டை